உங்க சத்தம் எழும்பும் உங்க நாமம் எங்கள் ஆராதனை அங்கீகரிக்காங்க. எங்கள் ஆராதனையில் கர்த்தர் நீர் பிரியப்படுங்க. நாங்கள் பாடியது போல நாங்கள் சிறுகன் ஆண்டவரே, உம்முடைய நாமமே எங்கள் மத்தியில் பெருகும். நீர் எங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறார். எல்லா துதிக்கான மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்ல சத்தம் வர இல்லையா? சொல்லலாமா? எத்தனை பேருக்கு ஒரு வாஞ்ச இருக்கு, நான் எப்போ நான் பரலோகத்துக்கு எப்போ போவேன், ஆண்டவரோட சன்னிதானத்தில் நின்று அவருடைய சமூகத்துல நின்று எப்போ அவர் ஆராதிப்பீங்கிற ஒரு ஏக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஆண்டவர் நம்ம எங்க 2-3 பேர் கூடி ஒரு மனமா துதிக்கிறோமா, அவர் நடுவில் வாசம் பண்ணுகிறவரா இருக்கு. நம்ம துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிற தெய்வமா இருக்கிறார். அவர் இறங்கி வருகிற தெய்வமா இருக்கிறார். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உண்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உண்மை துதிக்கிறோம், கர்த்தாவே நீர் எழுந்துள்ளோம். நல்ல சத்தங்களை உயர்த்தி பாடலாம், கரங்களை தட்டி.
ஹல்லேலூயா. நல்ல சத்தங்களே உயர்த்தி நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? துணிக்கிறோம் நல்ல சத்தமா ஹல்லேலூயா. துணிக்கிறோம் உம்மையே நல்ல கரங்களை தட்டி இன்னும் சில பாடல்களை அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேத சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு ஆராதனைக்குள்ள கடந்து போயிருந்தோம். தாவீது சவுலோட கைக்கு எத்தனையோ முறை தப்பிச்சு போகும்பொழுது எத்தனையோ மலைகளுக்குள்ள குகைகளுக்குள்ள குன்றுகளுக்குள்ள சவுலானவன் கொன்று போட்டுருவானோன்னு ஒரு மரண பயத்துல தப்பிச்சு போகும்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு ராஜாவாக்குவேன், உன்னை அதிபதியாக்குவேன், நீ இவங்களை ஆளுவன்னு சொல்லுவாரு. ஆனா தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பர், எந்த பின்புலமும் இல்லாத ஒரு நபர், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நபர். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னதை செய்தார். உன்னை நான் ராஜாவாக்குவேன்னு சொன்னாரு, ராஜாவாக்கி அரியணையில் அமர கொண்டாரு. எந்த சவுலோட கைக்கு தப்பி மரண பயத்தோட அவன் ஓடி சென்றானோ அந்த இடங்களுக்கு எல்லாம் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். அவனை எதிர்த்த கைகள் முறிந்து விழுந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வனா இருக்கிறார். அவர் சொல்லி அமராத புயல் ஒன்றை நான் பார்த்ததில்லை. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வன். எத்தனையோ ஒரு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில, மகனே நான் உனக்கு பண்ணுவேன், மகனே நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருந்த ஆண்டவர் அதை கண்டிப்பா செஞ்சே அவர். காலம் தாமதமானாலும் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வமா இருக்கிறார். நம்ம அந்த சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது வெறும் பாடலா இல்லாம நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனை வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நீங்க அதை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பீங்க ஆண்டவரே. நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன். நல்லா கைகளை தட்டி பாடலாம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே. நல்லா உற்சாகமா பாடலாம்.
உம்மையே நம்புவேன். நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நான் நம்பும் உயர்ந்த அடைக்கலம், என்னுடைய கண்மலையானவரே, என் நித்திய கண்மலையே, நான் உம்மையே நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன், நான் உம்மையே நான் நம்புவேன், நான் உண்மையே நான் நம்புவேன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எந்த பிரச்சனைகளிலும் நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். நான் உண்மையே நம்பி இருப்பேன், நான் உண்மையே நம்பி இருப்பேன். நான் உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், நான் உண்மையே நம்புவேன். நல்ல சத்தங்களை உயர்த்தி ஆவியானவரே, நான் உண்மை நம்புவேன். என் தகப்பனே, நான் உண்மையே நம்புவேன். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே, நான் உண்மை நம்புவேன். எனக்காக குறித்ததை நீர் எனக்கு தருவீரானவர். நான் உண்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன். உம்மை நம்பும், உம்மை
அதிகமாக எனக்கு செய்பவனே, நான் உம்மையே நம்புவேன், நான் உம்மையே நம்புவேன். எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத நல்ல தகப்பனே, நான் உம்மையே நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். நீர் யோசனையில் பெரியவர், நீர் செயல்களில் வந்தவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை யோசனையில் யோசனையில் பெரியவரே,
நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஓ உமக்கே. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை மீதான பகுதியில் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது, நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர முடியாது. எல்லாரும் சோதரம் பிடிச்சா பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.